குடிச்சு அந்த அம்மா இறந்துட்டாங்க. இவனுக்கு அப்பா வந்து 5 வயசு போல இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்க அப்பா ஒன்றும் தப்பாலாம் சொல்லல. இவங்க அப்பா நல்லவர், ரொம்ப சாந்தமானவர் தான். திலகவதி ஐபிஎஸ் சொல்றாங்க இன்டர்வியூல. யாரு ஆதவர்ஜன் அப்பாவையும். அவர் ரொம்ப இந்த குடும்பக்காரன் அதெல்லாம் கிடையாது. மாமியார் குடும்பம் தாங்க முடியாம தான் மாமியார் அந்த மன அழுத்தம் ரொம்ப பிரஷர், அதனால தான் அந்த அம்மா தற்கொலை அவசரப்பட்டு இது பண்ணிட்டாங்க. மற்றபடி புருஷங்காரனும் ரொம்ப நல்லவன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் அவங்க அப்பா பத்தி எங்கேயாச்சும் பேசிருக்கானா பாத்தீங்களா? இல்ல. ஏன்? எனக்கு ஒரே ஒரு கேள்வி. உன் 5 வயசுல உங்க அம்மா இறந்ததை பத்தினா நான் எதுவும் விமர்சனம் பண்ணல. ஆனா உங்க அம்மா இறந்ததை நீங்க வில்லிவாக்கத்துல கொண்டு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பெரியாருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ அதை பார்த்து பெரியாரை பார்த்து தான் நான் பெரியாரை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா இப்ப வில்லிவாக்கத்தை அதை எடுத்துட்டு வந்து பேசுறதுக்கு என்ன அவசியம் என்ன இருக்குன்னு நான் கேட்கறேன். சரி பேசு, அழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப நீ அழுவ, அதை பார்த்து நாங்க வருத்தப்படணும். என் வீட்டுல எனக்கு பல பஞ்சாயத்து இருக்குடா, எனக்கும் அழுவணும்னு தோணுது. அழுதுருவா ஜிப்சி? எனக்கு ஸ்கிரிப்ட்ல இருங்க ஆசைப்படாதீங்க, இருங்க டேய் அதான் வளர்ந்து கட்டவன என்ன ப்ரோ நீங்க அழுவுறீங்க? வளர்ந்து கட்டவன எல்லாமே அழுதுலாம்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஆமா, தெரிஞ்சு ஒரு 5 அழுவுறதுக்கு தனியான வைப்பான். இப்ப யாருக்கு யாரு அழுகுறதுல போட்டி வச்சுக்கலாம் போல அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அண்ணனுக்கு இந்த ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாங்க. எனக்கும் அழுதுதாங்க வருது, எனக்கும் அழுவ வருது. அண்ணன் தான் அந்த தஞ்சாவூர் மீட்டிங்ல அழுதாருலங்க. நான் அழுத கவர்மெண்ட் அழுவேன். நாங்களாவது சொல்லிட்டு வந்தோம், நீங்களாவது சொல்லிட்டு வரக்கூடாது. ஏண்டா மகமாடு, ஏண்டா ஜூம வச்சுட்டு நீ அழுவ? என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாருமே விஜய் ஃபேனாடா தமிழ்நாட்டுல? ஒரு அழுவாராம், அப்படியே கேமரா ஜூம் பண்ணு அவர் கண்ணுக்கு க்ளோஸுக்கு போ, கண்ணுல இருந்து தரையா ஊத்துது. சரி ஏங்க, உண்மையெல்லாம் நம்மளாம் அழுவோம்னா என்ன ஆம்பளை அழுதானா? ஏங்க ஆம்பளை இன்னைக்கும் எல்லாரும் முன்னாடி அழமாட்டான். 3/4 பேர் ஒரு கட்டத்துக்கு மேல அவனால பொறுக்க முடியலன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வெடிச்சிருவான். ஓகேவா? மேடை போட்டு ஆதவா நீங்க ஆம்பளை இல்லைங்களா? அவன் தாண்டா மேல இருக்கிறான், அவன் ஆம்பளை தாண்டா, வெயிட் பண்றா, அவனுக்கு புரியுதா இல்லையா? அவன் மேல விஜய் கீழே அவன் தானே சொன்னான். இரு நான் என்ன சொல்றேன், மேடை போட்டு மைக்கு போட்டு லைட்டு போட்டு ஒருத்தவன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இவர் அழுவாராம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட், அப்பதான் இங்க மீடியா கவனம் இருக்கும். அப்படியே மீடியா கவனம் ஈர்த்து ஆதவ பூஸ்ட் பண்ணி, டேய் நீ எப்ப விஜய்க்கு முன்னாடி நீ பேசுனியோ, விஜய்க்கு அடுத்தது நான் தான் முதல்ல சொன்னான். ஞாபகம் இருக்கா ஜிப்சி? அடுத்தது நான் தான். இது எம்ஜிஆர் ஃபார்மேட் பாருங்க. நான் எம்ஜிஆர் மாதிரி நான் ஆதவருக்கு நான் ஒரு நாள் ஆடியோ லீக்கேஜ்ல என்ன சொன்னான், நான் அவரை எம்ஜிஆர் ஸ்டாண்ட்ல வைக்கிறேங்க சொன்னானா இல்லையா அவன்? எனக்கு வந்து ஆதவ அர்ஜுனா மேல கூட கோவம் இல்ல கபிலன், ஏன்னா அவன் நினைச்சதை அவன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவனுங்க அனில்ஸ் ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஏன் அவன் திட்டமாட்டேன்றாங்க? அதான் கேள்வி. காசு அவன்கிட்ட தானே காசு இருக்கு. இவன் கஞ்ச பேசினாருல, இது 10 பைசா கூட செலவு பண்ணாது. ஆனா அது ஒண்ணு அனுப்புறது அவன் தாங்க. அது ஒண்ணு அவன் செலவு பண்றான், விஜய் செலவு பண்றது இல்ல, அதான் வித்தியாசம். ஏங்க அவன் பெத்த பிள்ளைக்கு எழுதி வைக்கிறான் நோட்டு புக்குல. குழந்தைக்கு வந்து நான் பால் வாங்கி கொடுத்தேன், நான் பால் டப்பா வாங்கி கொடுத்தேன், ஹக்கீஸ் வாங்கி கொடுத்தேன்னு எழுதி வைப்பான் போல இருக்குவன். இல்ல ஜிப்சி ப்ரோ, அவன் தான் வந்து அனில் மாதிரியே பேசுறான். ஏய் வாடா பாக்கலாம்டா வாடா அப்படின்னு. அதனாலதான் அவனுங்களுக்கு பிடிச்சிருக்குது அவனை. இல்ல எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே மசகுட்டி, எனக்கு தெரிஞ்சு விஜயோட ஆதவ் தான் இங்க டாப் 1ன்னு நினைக்கிறேன். அந்த கட்சியே அபகரிச்சுட்டான்னு நினைக்கிறேன். விஜய் சரியான ஒரு மொக்கப்பயன் மாதிரிதான் அவன் இருக்கிறான். ஆதவ் தான் ஃபுல்லா கவர் பண்ணிட்டான். எல்லாத்தையும் அவன் பண்றதுதான் பிளானாவே. ஃபுல்லா என்ன வார்த்தை யூஸ் பண்ணாங்க? ஆதவ் தான் மேல, ஆதவ் மேல, விஜய் கீழே. எனக்கு ஒரே சந்தேகம் தான் ப்ரோ, ஒருவேளை விஜய் தோத்து ஆதவ் மட்டும் கட்சியில ஒரே ஆளா ஜெயிச்சிட்டானா கட்சியை டேக் ஓவர் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்த பாட்டு பண்ணாலும் படுவாம்பா ஜிப்சி. நான் போகிறேன் மேலே மேலே, விஜய் போறதான் கீழே கீழே போட்டாலும் போடுவான். ஆக்சுவலா அதுதான் ட்ரை பண்றாங்க. நீங்க சொன்ன பாயிண்ட் தான். விஜயே தோத்து 2 தொகுதியிலும் தோத்து இவன் ஒரு ஜெயிச்சிட்டான்னு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. விஜய்க்கு வந்து ராத்திரி முழுக்க ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து சிகரெட்டா அடிச்சு போடுவான் ஜிப்சி. எப்படி கொக்கி குமார நினைச்சு சிகரெட்டா அடிச்சு ஊத்துனானா அந்த மாதிரி ஊத்துவான் ஜிப்சி அவன். ஐயோ சொல்லக்கூடாது. அன்னைக்கு மட்டும் டேய் எவன் ட்ரோன் வச்சிருக்கீங்களோ அன்னைக்கு மட்டும் பனையூருக்கு மேல பறக்க விட்டுருக்கா. ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெப்போலியன் தேர்தல் எலெக்ஷன் அந்த பக்கம் வரும்போது எஜமான்ல ஞாபகம் இருக்கா? கல்யாண வீடா இருந்தாலும் சரி, கருமாதி வீடா இருந்தாலும் சரி, நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், நான் தான் பொணமா இருக்கணும். அந்த சேரை டொட்டன்னு இப்படி தட்டுவான். புஷியானந்துங்கிற நேமே தெரியாத அளவுக்கு ஆக்சுவலா புஷியானந்த் எனக்கு இப்பயே உனக்கு சொல்லிடுறேன். யாராவது சிவகாசியில இருக்கீங்களா? ஒரு 10,000 வாழை வேணும். நான் அது வீடியோ எடுத்து நான் போடணும். May 4 ரிசல்ட் வரும். என்ன
வக்காளி அன்னைக்கு இருவாரு போட்டோ போட்டு கெட்டா விருந்துடா, கெட்டா விருந்து. ஜிப்சி இந்த ராவணன் படத்துல மாதிரி கெட்டா கெட்டா அப்படின்னு பறிக்கிட்டு பாட்டு நான் நீங்க போட்டு ஆடணும் ஜிப்சி. வக்காளி அவனுங்க தக்க 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 தக்கன்னு எரியணும் அப்படியே. அது என்னமோ உண்மைதான். நான் அதுதான் வெயிட் பண்றேன். எனக்கு என்னமோ அந்த வெற்றியை நீங்க செலிப்ரேட் பண்ற மாதிரி தெரியல ஜிப்சி. அது யாருக்கோ பர்த்டே செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கு ஜிப்சி. என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல கார்த்திக் ப்ரோ, பரவாயில்ல பண்ணுவோம், ஒரு நாளைக்கு பண்ணிட்டு போவோம். ஆமா கெடா அது மே 1 முடிஞ்சிருங்க நீங்க சொல்றது. நான் இப்பயே சொல்லிட்டேன்ப்பா, நான் ஜிப்சிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். ஜிப்சி ஆளை மட்டும் செட்டிநாடு குக்கு சரிங்களா, அவரை மட்டும் ஒரு ஆளை பிடிச்சிட்டு நல்லா தெரிஞ்ச ஆளை மட்டும் பிடிச்சி தூக்கிட்டு எடுத்துட்டு வந்துருங்க. கார்ல தூக்கி போட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இங்கெல்லாம் பிடிக்கணும், அந்த பக்கம் ஊர் சைடுலாம் கவலை பிடிக்கணும். நான் இன்னைக்கு கூட ஆட்டுக்கறி எடுக்கும்போது அந்த பாய் கிட்ட சொல்லிட்டேன் ஜிப்சி, எப்பா எத்தனை பேர் வரான்னு தெரியல, அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்றேன், நீ சொல்லுனா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஆடு நான் சந்தையில பிடிச்சி எடுத்துட்டு வரேன்னுட்டான். அவ்வளவுதான். இங்க இருந்து ஆள் தூக்கிட்டு வரணும்னா அப்புறம் காய்கறி கொத்தமல்லி எல்லாம் இங்க வாங்கிட்டு அதெல்லாம் நம்ம உட்காந்து கட் பண்ணிக்கலாம் ஜிப்சி. நம்ம என்ன அங்கே வெட்டியா பிடிக்க போறோம்? வயல உட்காந்து நம்ம காய இந்த பக்கம் நமக்கு அவன் கூறு போட்டு கொடுத்துருவான். முழு ஆட்டை கோலை மட்டும் அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துருவேன். தலைகறில இருந்து குடல்ல இருந்து காலுல இருந்து எல்லாமே கறியா எடுத்து வந்து வச்சிருவேன். ஓகேவா? நமக்கு ஒண்ணு இல்ல, காலையில நீங்க வந்துட்டீங்கன்னா ராத்திரியே வந்துட்டீங்கன்னா காலையில ஏதோ சமையல் இது மாதிரி போயிட்டு இருக்குங்க. 9 மணிக்குள்ள சமைச்சு முடிச்சுட்டு விருந்து நல்லா அந்த டிவில வைக்கிறானுங்களா 10 வாடகையில போட்டு விட்டு அண்டால கொண்டு வந்து சோற டொட்டன்னு கொட்டி சென்டர்ல எல்லாம் சுத்தி உக்காந்து என்ன அதை வீடியோ எடுத்து போட்டு என்ன அவனுங்களை வெறுப்பேத்தணும். யார் யாரும் டேக் பண்ண தெரியுமா? இந்த ஜெயில் பறவை சோத்துக்கு செத்தவன் இருப்பான், ஜெயில் பறவை அவன். இந்த எக்ஸ்பீரி 1 வருஷமா சாப்பிடாத மாதிரி இருப்பான் அவன், சுகர் பேஷண்ட். அப்புறம் இந்த லோயால மணி ஏற்கனவே நொந்து போயிருக்கிறான் சீட்டு கிடைக்கலன்னு, ஞாபகம் இருக்கா? அவனை கூப்பிட்டு வச்சு எலும்பு நல்லி எலும்பு உறிஞ்சி உறிஞ்சி எடுக்கணும். இவனுங்க எவனா ஒருத்தர் கூட்டு வரணும்ப்பா. இதுல 4 பேர்ல யாரு? இல்லன்னா உங்க ஊர்ல எவன் இது ஏதோ குக்கிங் ஸ்பேஸ் மாதிரி ஆயிடுச்சுங்கயா. அண்ணாமலை வண்டியை திருப்புங்க. அவனுக்கு எட்டி ஊருது, வேற ஒண்ணு இல்ல, அவனுக்கு எட்டி ஊருது. இல்லை நான் இப்பயே போய் ஆட்டுக்கறி தட்டுல போட்டு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு காட்டுருவேன்டா. இப்பயே சாப்பிட்டு காட்டிடுவேன். அக்கா பிரிச்சு வச்சிருவேன்னு சொல்லிட்டு கார்த்திக் ப்ரோ எல்லாம் லீவ் சொல்லிடுங்க சரியா? தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊதுனா போகுது. அந்த மாதிரி தானே. இல்லைங்க, நான் இப்பயே சொல்லிடுறேங்க. இந்த பக்கம் ஆட்டுக்கறி சாப்பிடறதுக்கு முன்னாடி படையல் யாருக்குன்னா விஜய் போட்டோவை என்ன ஜிப்சி நம்ம அந்த பக்கம் வச்சு பட்டாசு ஒண்ணு வெடிச்சு போட்டு வீடியோ எடுத்து போட்டு பாத்துக்கடா விஜய் தோல்விக்கு கொண்டாடும் ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், கெடா வெட்டி கொண்டாடும் ரஜினி ரசிகர்கள். வக்காளி தலைப்பு செய்திகள் வரணும், தலைப்பு செய்திகள் வரணும். இன்னைக்கு டிவிக்கே ஒரு புடி ஜிப்சி. அந்த டயலாக் நம்ம மறந்துட கூடாதுன்னா. திருச்சி ஏரியாவுல ரஜினி ஃபேன்ஸோட தலைவர் ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்களா? நீங்க வச்சிருந்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் கோட்டைங்க. யார் நம்பர் வேணும்? யாராவது ஒருத்தர் நம்பர் அனுப்பிச்சு விடுங்க, நாங்க கொஞ்சம் போன் பண்ணி பேசிக்கிறேன். நான் கபிலன் அண்ணனுக்கு திருச்சியில செட் ஆயிருக்கு போல இருக்கு. ஏன்னா இருக்கிறது பெங்களூர். அவன் தொக்கா வந்து மாட்டிருக்கான் ஜிப்சி. ரஜினி ரசிகர்கள் கோட்டையில வந்து தொக்கா வந்து மாட்டிருக்கான். இல்ல கார்த்திக் ப்ரோ அடிக்கடி திருச்சி நீங்க இங்க பாருங்க, இவனை அடிக்கிறதுல கார்த்திக் ப்ரோ நீங்க மிஸ் பண்றீங்க. அடிக்கடி திருச்சிக்கு போயிட்டு வராரு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. கபிலன் இருங்க ஜிப்சி, ஒண்ணும் கிடையாது. நான் வேலை பாக்குறது பெங்களூர், இருக்கிறது திருச்சி ஊரு, அவ்வளவுதான். அப்படியா? எங்க விஜய் மண்டமேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சத்தியமா தாங்க வலிக்கிட்டு போயிருப்பேன், பரவாயில்லையா? நம்ம போங்க, சரி ஏதோ நல்லது நடந்தா சரி போங்க. அதனாலதான் நான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன். நான் பிளேஸ் எல்லாம் எங்க திருச்சி மலைக்கோட்டை கோயில தான் உட்கார போறீங்க கரெக்டா? அங்க போய் நின்று ரெண்டு கொண்ட கடல போட்டுக்க போறீங்க. அவன் பேசி திருச்சி மலைக்கோட்டை பக்கத்துல ஒரு மரம் ஒண்ணு இருக்கும் உங்களுக்கு. ஒரு அந்த திருச்சி மலைக்கோட்டை பக்கத்துல ஒரு கோயில் இருக்கும், மரம் ஒண்ணு இருக்கும். மேல உச்சி மேல ஏறதுக்கு முன்னாடி ஒரு மரம் ஒண்ணு இருக்கும். அந்த மரத்துல எல்லாம் அவன் ஜோடி ஜோடியா பேர் எழுதி வச்சிருப்பான். அங்கேயும் இப்போ எவனா டிவிக்குன்னு எழுதி வச்சிருப்பான். எழுதி வச்சுக்கோங்க. இல்ல இது எக்ஸ்பீரியன்ஸ், அதை விட்டுருங்க. நான் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. போனேன், நேர்ல போனேன், சாமி கும்பிட போனேங்க. இல்ல கபிலன், அவன் பேசிட்டு இருந்த பின்னாடி தான் சப்ஜெக்ட் இருக்கு தெரியுமா? எது? அவன் நீ பேசிட்டு இருந்தான்ல, யாரு? எம்ஜிஆர் சலை. ஆமா ஆமா ஆமா, அது பின்னாடிதான் சப்ஜெக்ட். அங்கெல்லாம் முடியாது, வந்தா புலெல்லாம் வரணும், அப்பதான் அடிக்கடி போய் பார்க்க முடியும் என்னால. இவனை ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாது? ஜெயில நிறைய பேர் நிக்கிறாங்க, நீ அங்க போய் இல்ல ஜிப்சி
இவனுடைய வேட்பாளர்கள் 3/4 பேர் 10 நாளைக்கு முன்னாடி தானே ஜாமீன் வாங்கிட்டு உள்ள வந்திருக்கானுங்க. அதைத்தான் சொல்ல வந்தேன். எக்ஸாக்ட்லி கரெக்ட் மை பாயிண்ட். ஒருத்தவன் என்னடா நான் மூளையை நடு ரோட்ல போட்டு உத பண்றான், காலை வெட்டு பண்றான். இன்னொருத்தன் 10 நாளைக்கு முன்னாடி தான் பெயிலே வந்திருக்கான். இல்ல கபிலன், இந்த இடத்துல இந்த காமெடி நடுவில் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். இவனுங்க எல்லாம் பேசும்போது அண்ணனை டச் பண்ணாம, இதெல்லாம் அண்ணனுக்கு தெரியுமோ தெரியல, அவருக்கு தெரியா, அவருக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும்னு அவனே ஓப்பனா சொல்றான். நான் தான் எல்லாரையும் செலக்ட் பண்ணேன், நான் வேற அவங்க வேற கிடையாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு மேல ஏன் இவங்க எல்லாம் முட்டு தராங்க அண்ணனுக்கு? சரி, இன்னொன்னு கேள்விப்பட்டேன், அந்த மயிலாப்பூர் எம்எல்ஏ வந்து பினாமியாம்ல. ஆமா, அவர்தான். அவர் பேர் என்ன? ராமா பேரு ஏதோ வெங்கட்ராம். கரெக்ட். அவரே வந்து இவங்க 2-3 கூட்டத்துக்கு உள்ள உடனே அவங்க பாதுகாப்பு கருதி. அதாங்க பொருளாளருங்க. எனக்கு கார்த்திபுரம் எனக்கு ஒரு டவுட், இவனுக்கு பாதுகாப்பா இல்ல இவங்கிட்ட இருந்து மக்களுக்கு பாதுகாப்பா? இப்ப நான் அடுத்து அதான் சொல்ல வந்தேன். இவங்க கவர்னர் ஆஃப் இதுக்குன்னு ஒண்ணு லெட்டர் ஒண்ணு எழுதுனாங்கல்ல, அதாவது அவரே இல்ல, ஆளே இல்ல பெண்ணுங்கிற மாதிரி எழுதுனாங்கல்ல. பாதுகாப்பு இவருக்கு வேணும்னு போட்டிருக்காங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இவனுக்கு தான் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி எல்லாம் கேட்டு எழுதியிருக்காங்க. அப்ப மக்கள் பாதுகாப்பு மேல இவருக்கு என்ன அக்கறை? அவனுக்கு அப்பதான் கேட்க, இஸ் இட் ஜோக்? அப்படியா? ஏன்டா 41 பேர் கூட சாவும்போது இப்படி அவனும் எழுதவே இல்லடா, எப்படா எழுதுறானுங்க வசனம் எல்லாம்? திடீர்னு சைலண்டா இருக்கு, கேக்குதா? இருக்கும். வாங்க அசோக் ப்ரோ. இல்ல ஜிப்சி ப்ரோ, இவங்க எல்லாம் பண்றதெல்லாம் பார்த்தா இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடக்காத மாதிரியும், இதுக்கு முன்னாடி ரேலி போகாத மாதிரியும், எல்லாமே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலை கொண்டு வந்துடுறானுங்க. அவன் இல்ல ஜிப்சி கன்னிசாமி மலைக்கு போவாங்க. கவலம் ப்ரோ, ஒன்னே ஒன்னு சொல்லிடுறான். இல்ல இப்போ இவ்வளவு செருப்பு அவன் லட்சக்கணக்கில் வரான், கூட்டம் நிற்கிறான், 10 நாப்புல வந்து 10 நாப்புல போயிடுறான். இவன் என்னடா இருக்கிற இடம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு செருப்பை தூக்கி அங்கங்க தூக்கி அடிச்சுட்டு இந்த கேண்டிடேட்டை செலக்ட் பண்றதுக்கு இவன் சிபிஐ கூட இல்ல நாங்க முக்கியமான வேலையில இருக்கோம், அதனால கொஞ்சம் நீங்க நான் தள்ளி வரேன் அப்படின்னா. இந்த கஞ்சா வித்தவன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், இந்த மாதிரி லாட்டரி வித்தவன், இவன் எல்லாம் செலக்ட் பண்றதுக்கு இவனுக்கு டைம் வேற இல்ல. அசோக் சார், அத பாத்தீங்களா? இவன் இந்த தற்கொலை கூட்டம் வந்தாலே கடையெல்லாம் அடைச்சிட்டு அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒதுங்கிடுறாங்க மக்களே. மக்கள் இப்ப வந்து இதுவாயிட்டாங்க, தெளிவாயிட்டாங்க. கரெக்ட். இல்லனா இவனுக்கு மேல ஏறி பிராண்டிடுவானுங்க. கரெக்ட். இல்ல இன்னைக்கு அது மட்டும் இல்ல அசோக் சார், இன்னைக்கு கண்டிப்பா நான் திரும்பி சொல்றதுதான் உங்ககிட்ட. இன்னைக்கு அவன் ஏறினது இடம் எல்லாமே வந்து மார்க்கெட் ஏரியா. இன்னைக்கு ஃபுல்லா வியாபாரம் போயிருக்கும் அவங்களுக்கு. டோட்டலா இறங்குனது பர்மிஷன் கேட்கற இடம்லாம் பாருங்களா, மார்க்கெட் ஏரியா, சின்ன ரவுண்டானா, சின்ன சந்து, அடுத்தது வந்து மக்கள் அதிகமா புழங்குற ஏரியால தான் இவன் வந்து பர்மிஷனே கேட்கறான். ஏன் இது போயிட்டு ஏன் பீச் ஓரத்துல போய் பிரச்சாரம் பண்ணான் போயான்? ப்ரோ, இவன் ஏற்கனவே கூட்டம் இருக்கிற இடத்துல இவர் கொஞ்சம் போய் ஆட் பண்ணி அதை ஒரு பெரிய இதுவா காட்டிக்கிறான். கடைசி வரைக்கும் மக்களை போய் சந்திக்க மாட்டான், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டான். மட்டும் தேர்தல் ஆணைய தலைமையா இருந்தா அசோக் சார், நான் மட்டும் தமிழ்நாடு தேர்தல் ஆணைய தலைமையா இருந்தேன், உனக்கு சுடுகாட்டுல போய் பிரச்சாரம் பண்றான்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. நீங்க இந்த விஜயகாந்த் படம் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதை விட்டுருங்க. அந்த எஃபெக்ட் எல்லாம் அங்கேயும் ஜாம்பி மாதிரி வருவாங்க. அதே மாதிரி மாலை போட்டீங்கன்னா ஐயப்பன் சாமிக்கு கன்னிசாமி மாலை போட்டாங்க. இந்த கன்னிசாமி அது முதல்ல போயிட்டு மலைக்கு போயிட்டு இருந்தேன்னு அங்க அப்படி இருந்தது. நான் புலிய பார்த்தேன், நான் படுத்துட்டு இருக்கும்போது பக்கத்துல என் தலைமாட்டுல பக்கத்துல தான் எனக்கு புலி வந்து படுத்து மோந்து பார்த்துட்டு போயிடுச்சு. எனக்கு கனவுல ஐயப்பன் வந்தாரு அப்படி இப்படின்னு வந்து இங்க மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படி இப்படி பேசுவாங்க. தெரியுமா அசோக் சார் உங்களுக்கு? அந்த மாதிரிதான் இது என்ன பண்ணுனா முதல்ல தெருவுல போய் நின்று வண்டி மேல நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு கடலன்னு கூட்டம் வந்துச்சு. அப்படியே என் மேல எல்லாம் என் மேல அப்படியே பாஞ்சிட்டாங்க. அப்படியே கட்டுற வரைக்கும் அந்த கண்ணு கட்டின வரைக்கும் நம்ம காட்டுதுங்க. அது அந்த மேக்கல இருக்கு பாரு, அது கண்ணு கட்டின வரைக்கும் 100 நஞ்ச புஞ்சு அதை நம்புதுதான். அந்த வச்சுக்க. அந்த மாதிரிதான் இவர் தமிழ்நாட்டு 8 கோடி மக்களும் பாட்டு கேட்டீங்களா, 8 கோடி மக்களும் இவருக்கான். இந்த லிரிக் வராருங்க, அந்த கம்யூனிட்டி பேர் லிரிக் எடுத்துட்டு வரேன். அது என்ன பாட்டு? அதுல வரலையா? அப்போ 8 கோடியில நாம எந்த கோடியில வரும்? தெருக்கோடியில வரும்.
இல்ல கவலம் ப்ரோ, ஆ, இன்னொன்னு இவன் வந்து ஏற்கனவே புலிவின்னு இருந்தவன் தான். இவன் சினிமா கேரியரே வந்து அங்கேயே புலிவின்னு இருந்தவன், இங்க வந்து அதே இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பாக்குறான். 250 கோடி ஸ்கேமு, 150 நாள் ஓடுனுச்சு, இந்த மாதிரி நான் உச்சத்துல இருக்கிறேன். அவன் எந்த உச்சத்துல இருக்கிறான்னு இது வரைக்கும் தெரியல, எவனுக்குமே தெரியல. அது ஏதோ ஒரு உச்சம். மலைக்கோட்டையில ஏறி உட்காந்து நின்று இருக்கணும். அசோக் ப்ரோ, இங்க யாருமே அவனை கண்டுக்கல. ஆக்சுவலா ஆப்போசிட் கட்சி ஏதாச்சும் ஒரு கட்சி கண்டுக்குச்சுன்னு பாருங்க சொல்லுங்க. டிஎம்கே கண்டுக்கல. அது ரைட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப கபிலன் சொன்ன நீங்க மாதிரிதான். அந்த ரேட்டிங் கூட பாருங்க பிரதர், கம்மியாயிட்டு வருது பாருங்க. ஆமாமா, இப்பதான் டோட்டலா காயம் வெளுக்குது. ரொம்ப கம்மியாயிடுச்சு. இல்ல அது மொத்தமா 4ஆம் தேதி வெளுத்து போயிரும். எத்தனை நாள் ஊத்த முடியும் அசோக் பிரதர்? நீங்க சொல்லுங்க, எத்தனை நாள் ஊத்த முடியும் சொல்லுங்க? அதுக்கு இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால இருந்து அவன் இது போடுவாங்க. அது பேர் என்ன, டோட்டலா ரிசல்ட் போடுவாங்க. அந்த இடத்துல போய் நீங்க எடிட்டோ போட முடியுமா? போட்டு சொல்ல முடியுமா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு? ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அநியாயம் பிரதர். அட்லீஸ்ட் மெயின் ரோடு வழிக்காவது போயிருக்கலாம் மேடம், பாவீங்களா? அது கூட பண்ணலடா இன்னும். இல்ல 23ஆம் தேதிக்கு அப்புறம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவனுமே இருக்க மாட்டாங்க பாருங்க. ரோட்ல எந்த ஒரு அராஜகமும் இருக்காது. ஏன்னா வச்சுக்கோங்களேன், இது யாரு ஜெயிக்க போறாங்கன்னு ஒரு தோராயமா தெரிஞ்ச பிறகு எப்படியா இருந்தாலும் புடிச்சு உள்ள போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு, இதே மாதிரி அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் இந்த ஒரு 50 பேர் ஆப்போசிட்ல போக சொல்லுங்க, 50 பைக்கும் உள்ள இருக்கும். அது ஆக்சுவலா இப்பயே பண்ணிருக்கணும் சட்டப்படி. அது பண்ணல. ஓகே, அதுக்கு எல்லாமே எஸ்கேப் ஆயிடுவாங்க. டோட்டலா அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க பாருங்க. 23ஆம் தேதி அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஈவினிங்க்கு அப்புறம் ஒண்ணுமே நடக்காது இவங்களோட ஆக்டிவிட்டியை பாருங்க. ஒண்ணுமே நீங்க நடக்காது. பாருங்க பிரதர், ஒருத்தர் வந்து 24ஆம் தேதி ஓட்டு போடுறதுக்கு வெயிட்டிங்ல இருக்கிறாரு. அவர் கேண்டிடேட் வர, அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல எனக்கு. என்ன பண்ணுவாருன்னு தெரியல. இல்ல இன்னொன்னு சொல்றேன், கபிலன் வந்து முன்னாடி சொன்ன மாதிரிதான். கபிலன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான், சினிமா மூட்ல இருந்து வெளியே வரல. அந்த கோ படத்தோட ரிஃப்ளம் திருப்பி பண்ண போறாங்க பிளான் பண்ணி. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. எங்கேயாவது நடக்க போகுது, கண்டிப்பா நடக்கும். ஆமா, நேத்து 5 வயசுல எங்க அம்மா இறந்தவன் அனுபவத்துல சொன்னவன் இத பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? இல்ல பிரதர், அவன் இதோட வந்து அப்டேட்டட் வெர்ஷனா கூட ஏதாவது பண்ணுவான். பண்றது நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஆமா, இந்த மாதிரி வேலை தான் செய்வான் அவன். உருப்படியா செய்ய மாட்டான் எதுவும். இல்ல, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். ஆசான் எப்போ பிரச்சாரத்துக்கு வருவாரு? அதை மட்டும் கேட்டு சொல்லு. ஆசானுக்கு நம்ம அண்ணா எப்போ வருவாரு அதையும் சேர்த்து சொல்லுங்க. இல்ல அண்ணெல்லாம் தேவையில்ல, ஆசான் தான் வரணும், அவர் தான் பேசணும். நான் இந்த நேரத்துல தான் சொல்லணும், இப்பயே ஞாபகத்துல வரும்போதே சொல்லிடுறேன். அஜித் ஓட்டு போட வருவாப்புல, சரியா? காலையில வந்துருவாப்புல. ஜிப்சி நக்குன்னு நக்குவானுங்க. ஓப்பனா சொல்லும்னா விஜய் ஃபேன்ஸ் ஓப்பனா முந்தானியே விரிச்சிருவானுங்க. என்ன, ஓட்டு எலெக்ஷன் முடியுது இல்லையா, ஓட்டு போடுற அன்னைக்கு டைம் முடியுது இல்லையா, 6 மணிக்கு முடியுது இல்லையா, 7 மணிக்கு அவனுங்க புத்தியை நீங்க பாப்பீங்க. அதனால நாளைக்கு எலெக்ஷன், நான் இன்னைக்கு வந்து மச்சான் என்ன அடி மச்சான், உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு மச்சான், நாங்க யாரு நீ யாரு, நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மச்சான்னு சொன்னாலே வாயில செருப்பை கவ கூட்டு உதைங்க. எங்க கிட்ட சத்தியமா வரமாட்டான், அது அவங்களுக்கே நல்லா தெரியும். ரஜினி ஃபேன்ஸ் கிட்ட செத்தா கூட அவனுங்க வரமாட்டானுங்க. என்ன, நான் சொல்றது அஜித் ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள், மற்றவங்க எல்லாம் சொல்லிடுறேன். என்ன, அஜித் ஓட்டு போட வந்த உடனே அடுத்து உன்னை கிளப்பி விடுவான், அஜித் டிவிக்கு தான் ஓட்டு போட்டாரு அப்படின்னு கிளப்பி விடுவான். ரெடியா இருந்துங்க. கேக்குதா? அவர் வேற காலையிலே வந்துருவாரு. கரெக்ட். நீங்க ஓகே, நீங்க எல்லாமே ஃபேக் ஐடி தான் உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். ஏதாச்சும் ஒரு அஜித் ரசிகர் நான் வந்து அவனுக்கு ஓட்டு போடுவேன்னு சொன்ன மாதிரி சொல்லுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு அஜித் ஃபேன்ஸ் இருக்க மாட்டாங்க. போட மாட்டோம் என்ஜிஆர், நாங்க ஓபனாவே சொல்றோம். நோ வோட் ஃபார் டிவிகே ஃப்ரம் அஜித் ஃபேன்ஸ். ஓபனாவே சொல்றோம் நாங்க. யாரே ப்ரோ, ஜிப்சி ப்ரோ கேக்குதா என்னன்னு தெரியல, பாருங்க. யாருக்கு? ஜிப்சி ப்ரோ, உனக்கு ஒரு வீடியோ மைக் ஆன்ல இருக்க மாதிரியே தான் இருக்கு, ஆனா அவர் பேசுறது கேட்கவும் மாட்டேங்குது, நம்ம பேசுறது கேக்குதா? நான் ஜிப்சி ப்ரோ ஒரு வீடியோ அனுப்பிச்சு விட்டுருக்கேன். இந்த விஜய் டான்ஸ் ஆடிட்டு போறாங்க இது மேல, வேனு மேல ஏறி. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. டான்ஸ் ஆடிட்டு போறாங்க வேனு மேல, திருச்சில இன்னைக்கு ஏர்போர்ட்ல இருந்து துண்ட சுத்திக்கிட்டு. அந்த வீடியோ இப்பதான் ஒரு பையன் அமுச்சு விட்டான், ஜிப்சி ப்ரோக்கு அமுச்சு விட்டுருக்கான், பாருங்களேன் அத. ஜிப்சி
இவரு வேற நடுநடுல எங்க போயிடுறாரு, காலை அவர் விடுறாரு. ஏதோ போன் போன் கால்ல வந்திருக்கும்னு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன். போன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, சொல்லுங்க பொன்னி, ரொம்ப நேரம் அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க. இல்ல ப்ரோ, எல்லாரும் தொடர்ந்து பேசிட்டே இருந்தீங்களா, அதனாலதான். ஆக்சுவலா இது குட் ஃப்ரைடேக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தீங்கல்ல. குட் ஃப்ரைடேன்றது துக்க நாள். நாளைக்கு வந்து ஏசுநாதரை வந்து சிலுவையில அரைஞ்சு வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். வைஃபை ஆன் பண்ணிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் ப்ரோ, வைஃபை ஆஃப் பண்ணுங்க. கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. ஒரு நிமிஷம். நீங்க ரெட் டிராகன் கிட்ட கேட்டிருந்தீங்கல்ல நாளைக்கு குட் ஃப்ரைடே என்ன பண்ணுவாங்கன்னு. ஆக்சுவலா அது வந்து துக்க தினம். ஏசுநாதரை வந்து சிலுவையில அரைஞ்சு நாளைக்கு ஃபுல்லாவே எல்லாமே விரதம் இருப்போம் ப்ரோ. நான்வெஜ் 40 நாள் சாப்பிடாம இருப்போம். நாளைக்கு ஃபுல் டே எல்லாருமே விரதம். ஆக்சுவலா அது துக்க தினம், அதனால அண்ணா நாளைக்கு துக்கம் தான் அனுசரிக்கணும். கரெக்டான கிறிஸ்டியனா இருந்தா அனுசரிக்கணும். அவர் எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்களோட அந்த இது எதுவுமே அவர் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணது கிடையாது. அதனால நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அது நீங்க ரெட் டிராகன் கேட்டதுனால நான் அப்ப சொன்னேன் இதுதான் நாளைக்கு நடக்கும் அப்படின்னு. இல்ல பொன்னி சிஸ்டர், அப்ப சண்டே என்ன பண்ணுவாங்க? சண்டே போவாங்கல்ல. ஒரு டவுட், இது மட்டும் எனக்கு எடிட் தேவைப்படுது, இந்த வேர்டு மட்டும் கேட்டுக்கிறேன். அவன் போட்டிருக்கான்ல பேண்ட், எப்போதும் துவைக்காத ஒரு பேண்ட் போட்டு வரான்ல, துவைக்காத ஒரு சட்டை விஜய், அந்த பேண்ட் என்ன கலரு? பேஜ் கலர். லைட் காக்கி வருமா? அதான் பேஜ் கலர். பேஜ் கலர்மாங்க. இது பேஜ் கலர் அப்படிம்பாங்க. அதான் லைட் பிரவுன் கலர்ல இருக்கும், அது பேஜ்ம்பாங்க. பெய்ஜ் கலர் ப்ரோ, BEIGE பெய்ஜ்னு போட்டு பாருங்க வரும். ஏங்க ப்ராம்ப்ட்ல உட்கார்ந்திருக்கீங்க, இப்ப போட்டு தேப் முடியாது, ஸ்பெல் பண்ணுங்க. BEIGE ப்ரோ. BIGE ஆ? BEIGE BE. கோபப்படாதீங்க. ஏன் இல்ல ப்ரோ, தெரியலன்னு சத்தமா சொன்னேன். தப்பா வந்துரும்ல ப்ராம்ப்ட்ல. காது கேட்கலன்னு குத்தி காட்டுறேன். இருக்கிற மாதிரி இருக்கு, சத்தமா பேசினா வயலண்டா பேசுற மாதிரி இருக்கு. அனிஃபா நீ சொல்லு, அனிஃபா ஸ்பெல் பண்ணு. மூணு மூணா கேக்குது. எங்க கார்த்திக் ப்ரோ நீங்க சொல்லுங்க. கபிலன் ப்ரோ நான் சொல்றேன். B for ball, E for elephant. கபிலன் ப்ரோ ரொம்ப யோசிக்காதீங்க, கலர் கோட் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இவர் அப்படியே அப்படியே ப்ராம்ப்ட் அப்படியே வந்துரு, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இல்லையா, உங்களுக்கு நான் கலரே அனுப்பிச்சிட்டேன், போய் பாருங்க. ப்ராம்ப்ட்ல உட்கார்ந்திருக்காரு, அதனால ஏதோ சொன்னாங்கல்ல. இல்ல கவின் ப்ரோ, நான் பொறுமையா சொல்றேன். B for ball, E for elephant, I for ice cream, I for ice cream, giraffe, G for giraffe, அப்புறம் G for இளிச்சவாயன் விஜய். ஓகே ரைட், பை ஜி. ஓகே ஓகே, இப்போ கொடுத்துட்டேன் ப்ராம்ப்ட். என் செல்லக்குட்டி ஒழுங்கா வந்துரு. சப்பா, எவ்வளவு ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு எம்மோ பேச்சு, எம்மோ திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. சரி பொன்னி சிஸ்டர், அப்போ வந்து சண்டே வந்து சர்ச்சுக்கு போவீங்கல்ல? ஆமா ப்ரோ, சண்டே வந்து உயிர்த்தெழுதல் கோழி ஜீசஸ், அது ஜீசஸ் போட்டோ போட்டு வரும்ல, அது வந்து ஈஸ்டர் அன்னைக்கு சிலுவையில அறையிற போட்டோ. சரி, அவன் சென்னையில எந்த சர்ச்சுக்கு அடிக்கடி வருவான்? அவன் சாந்தோம் சர்ச்சா? அவர் கேத்தலிக் ப்ரோ. கேத்தலிக் சம்பந்தப்பட்ட சர்ச் அங்க எது இருக்கோ அங்க போவாரான்னு ஃபர்ஸ்ட் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணீங்க. சர்ச்சுக்குலாம் போக மாட்டாரு. இல்ல, இப்ப நான் அதுதான் சொல்ல வந்தேன். நாங்கதான் சண்டே லீவ், எந்த சர்ச்சுக்கு போவான்? நாங்கதான் சண்டே லீவ் விட்டுருவோமே. கார்த்திக் ப்ரோ, குட் ஃப்ரைடே அன்னைக்கு எந்த சர்ச்சுக்கு போவான்? அவன் கத்தோலிக்க தெரியலையே போவான்னு சொல்றாங்க ப்ரோ. இது வரைக்கும் அவர் வந்து இது ப்ரோ கேத்தலிக். அவர் கேத்தலிக் 2 இதுல வந்து நிறைய உட்பிரிவு இருக்கு. விஜய் வந்து கேத்தலிக் பிரிவை சேர்ந்தவர். அதனால அவரு ஊர்கிட்ட இருக்கிற, அவரு தான் 2-3 வீடு வச்சிருக்காருல, இந்த பட்டினப்பாக்கமா, பனையூர், நீலாங்கரை, இந்த 3த்துல எந்த சர்ச் எங்க இருக்கோ அப்படி போவார்னு நினைக்கிறேன். போவாரான்னு ஃபர்ஸ்ட் கேட்டுக்காங்க. ஏன்னா மாசுன்றது காலையில நடக்கும், 6:30 அந்த மாதிரி ஆரம்பிச்சு நடக்கும். அவன் ஏந்திரிக்க மாட்டான். அவன் கம்னாடி பையன், அவன் சோம்பேறி பிடிச்ச பையன், அவன் ஏந்திரிக்க மாட்டான். அவன் பார்த்து ஈஸ்டர் போவாரு ப்ரோ. ஈஸ்டர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈஸ்டர் வந்து நாளைக்கு நைட்டு, நாளான்னைக்கு நைட்டு, சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு நடக்கும். ஈஸ்டர் போவாப்ல. அவன் இந்த கிறிஸ்துமஸுக்கே உட்காந்து அதையே அரசியலா பண்ணவன், மேடை போட்டு ஒரு இது போட்டு விட்டு எல்லாருக்கும் 1000 ரூபாய் 500 ரூபாய் போட்டு பண்ணவன்.
நீங்க அவனை பத்தி அவன் அல்பங்க, அல்ப 1ஆம் நம்பர் அல்ப. இல்ல 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 கபிலன், அதுதான் சாயங்காலம் சண்டே லீவ் விட்டுருவோமே கபிலன் எல்லாத்துக்கும். அப்ப எப்படி நாங்க அவனுக்கு எது போவோம்? ஃபேமிலி, அவனுக்கு எது லீவு? இல்ல ப்ரோ, அவனுக்கு சனிக்கிழமை ஈஸ்டர் வந்து கேத்தலிக் முறைப்படி வந்து ஈஸ்டர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு நடக்கும். சனிக்கிழமை நைட்டு சனிக்கிழமை 12 நைட்டு. மணிக்கு மேல கர்த்தர் வந்து இது உயிர் தெழுற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. அது சனிக்கிழமை நைட்டு மிட் நைட்டு நடக்கும், விடிய கால வரைக்கும் நடக்கும். கர்த்தர் கூட உயிர் தெரிந்து வந்துருவாரு போல இருக்கு. இந்த பனையூர் பண்ணையாரு எந்திரிக்க மாட்டான் போல இருக்கு. ஏன் இவன் ஏன் உலகத்திலேயே நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களெல்லாம் வந்து பாக்குறேன்னு சொன்ன அரசியல்வாதி அவனா பார்த்து எந்த ஏதாவது ஒரு கட்சி தலைவனை பாத்துறீங்களா? இவனை பாத்துங்க. இவன் 1ஆம் நம்பர் முல்ல மாதிரி. நாளைக்கு எப்பா இப்பயே சொல்லிடுறேன், நாளைக்கு இஎம்ஐ மிஷின்ல வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, அதனாலதான் டிவிக்கால ஜெயிக்க முடியல, இல்லைன்னா நாங்க அறுத்து தள்ளிருப்போம். நாளைக்கு டைலாக் விடுவான், எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு சொல்லுவான், முக்கியமா இருக்கிறான் அவன் பொண்டாட்டி பாம்குமார், சீட்டல் நிர்மகுமார், அப்புறம் வேற என்ன இந்த மேல படுத்து மேல நீண்ட காலத்துல எதிர்பார்த்தேன் நான். அத சொன்னா சிபிஐல புடிச்சு உள்ள தூக்கி போட்டுருவாங்க, சொல்ல மாட்டாங்க. இங்க சொல்லுவானுங்க, குப்புற விழுந்தாலும் மீசல மண்ணு ஓட்டலன்னு சொல்லுவானுவன். எல்லாத்துக்கும் தயாராயிருங்க. எல்லாத்துக்கும் நம்ம டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். சும்மா அப்படியே அவனுக்கு பேச பேச காடை இறக்கினே இருக்கணும். 1 மணி நேரம் முன்னாடியே இறக்கிடணும். முன்னாடியே இறக்கிட்டோம். இப்ப எதுக்கு நம்ம பவன் கல்யாண் எடிட் நம்ம எதுக்கு போடுறோம்? இப்ப அவன் நாளைக்கு இந்த டிராமா ஒண்ணு பண்ணுவான், அடுத்த எபிசோட் 3 வரும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பண்றோம். புரியுதா உங்களுக்கு? இல்ல அவங்க இவிஎம் சொன்னாலும் இவிஎம்க்கு ஓனர் டிஎம்கேன்றுவாங்க. அது அவனுங்க அந்த அளவுக்கு தற்கொலை பசங்க. அதனாலதான் முன்னாடியே அவன் ஸ்கிரிப்ட்ல அவன் ராத்திரி கனவு கண்டானா நமக்கு அலர்ட் நோட்டிபிகேஷன் வரணும். இந்த கனவு காண்டிருக்கிறான், அடுத்து நம்ம இந்த ட்வீட்டை இறக்குறோம். புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கணும் நம்ம ஸ்பீடா. இல்ல கபிலம்புரம், இங்க இருந்து வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ல இருந்து இங்க இருந்து தான் ஐடியா எடுத்துட்டு போய் அவனே பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க வேற. ஆமா, நான் தான் சோடா பாட்டில விட்டு கிறுக்க சொன்னேன். ஏங்க நீங்க வேற இங்க இருந்து ஐடியா எடுத்து அடுத்தது அவன் என்ன பிடிக்கிறதுக்கா? சும்மாவே அததான் சொல்றேன். நீங்க வந்து நாளைக்கு வந்து அதெல்லாம் சொல்லல. இல்ல கேளுங்க, நாளைக்கு ஸ்பார்க் சேனல் டெம்ப்ளேட்டா போடுவாங்க. வாலிபர் ஒருவர் கைது, திட்டமிடல் வரும். ஏங்க நீங்க வேற. இல்ல கபிலம்புரம், அதனாலதான் சொல்றேன். அவன் வந்து கோபப்படத்தை பார்த்துட்டு 2-3 நாளா நீங்க ஐடியா சொல்லல, அதனால கோபப்படம் பார்த்துட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாதாரி ஜானகி சாமி 1 வாரம் முன்னாடி தான் கோஸ் படமே பார்த்திருக்கான் போல. எப்போ வந்த படம் அது? அது முந்தா நேத்து இதுல ஓடுச்சு, முரசு சேனல்ல ஓடுச்சு. ஏங்க அவனுங்களுக்கு சன் டிவி எங்க இருந்தா கண்டென்ட் எடுக்கிறாங்க. கார்த்திக் ப்ரோ அந்த என்ன படம் அது, சேதுபதி படத்துல அவனை முறைக்க வேணாம் சொல்றான், சிற்பா வருதுன்னு சொல்லிட்டு ஒரு எடிட் ஒண்ணு போட்டேன், ஞாபகம் இருக்கா? அது இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப்னு பிச்சுக்குன்னு பறகுது. மாநாடுக்கு மட்டுமே கூட்டம் மாதிரி பிச்சுக்குச்சு, சரியான ரீச். அப்புறம் விஜயகாந்த் படம் ஒண்ணு, இந்த ஒரே ஆளு 2 தொகுதியில நிக்க கூட என்ன, அதுவும் பிச்சுக்குச்சு. டெம்ப்ளேட்டே கிடைக்கல. இங்க என்ன கண்டென்ட் எடுக்கிறானுங்க அவனுங்க, இறங்கி அடிக்கிறானு. ஆனா ஒண்ணுங்க, 20ஆம் தேதி எல்லாம் ரெடியா இருந்துங்க, தாறுமாறா எடிட் விழும். சத்தியமா நான் போடுவேன், கவலையே பட மாட்டேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. அன்னி ஸ்லோ மோஷன்ல 20ஆம் தேதி ஆஜர் மட்டும் தான். அன்னி வந்து அப்படியே கார்ல இருந்து மெல்ல பொறுமையா இறங்கி கோர்ட்டு வாசல் அப்படியே பொறுமையா நீங்க நடந்து வாங்க, நான் அதை மட்டும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நடந்து